நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஈடாக உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்று செய்யும் தென்று செய்யும் சுதந்தரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். இந்த 2 ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனங்கள் நப்தலியின் கோத்திரத்துக்கு. முதலாவது வசனத்தை சொன்னது யார் என்று யோசிப்போம். ஆனால் நப்தலியுடைய தகப்பனாராகிய யாக்கோபு. 2வதாக சொன்னது யார் என்று பார்ப்போமானால் அந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் நடத்தி கொண்டு வந்து இப்பொழுது கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றாகிவிட்டது. அதன் பக்கத்தில் நின்றுவிட்டு மோசே ஒவ்வொரு ஜனமாக ஒவ்வொரு கூட்டமாக கூப்பிட்டு வாழ்த்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது இந்த நப்தலியை கூப்பிட்டு இந்த 2வது வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய ஜனங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வந்துருச்சு. சொல்லிட்டு போட்டியா நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அது எனக்கு என்ன வந்தது? நப்தலியை பற்றி சொல்கிறீங்களே, சந்தோஷம்தான். நப்தலி அடுத்தவங்களை பற்றி பேசினா நமக்கும் கேட்க சந்தோஷமாக தான் இருக்கும். ஆகவே அடுத்தவங்க யாரையோ ஒருத்தர் போய் சொல்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் யோசித்து பார்த்தே இல்லை. வரிசையாக யோசித்தோம். என்ன யோசித்தோம்? இன்னாருக்கு என்ன ஆசீர்வாதம், யூதா, ரூபன், இசக்கார், வரிசையாக வாசித்து முடிச்சிட்டோம். நப்தலி வெரி குட், ரொம்ப நல்லதுதான். ஆனால் இந்த மாதம் 1ஆம் தேதியிலே எங்களுக்கு வாக்குத்தத்தமாக, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இதிலிருந்து ஆண்டவர் என்ன தரப்போகிறான்னு யோசித்து பார்த்தா இதிலிருந்து ஆண்டவர் தருகிறார். முதலாவது வாசித்தோம் 49:21 ஆதியாகமத்திலே, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அவனுடைய வாயிலிருந்து வாரது எப்படி வருமா? எப்பவுமே இன்பமான வசனங்கள். சிலர் வாயிலிருந்து வாயை திறந்தாலே என்னதான் வரும்? கூவம் தான் வரும். வாயை திறந்தாலே கபகபான்னு கூவம் வெளியே ஓடி வரதை பார்க்கலாம். ஆனால் அந்த நப்தலி வாயை திறந்தா இன்பமான வசனங்களை, இன்பமான வார்த்தைகளை அவன் வசனிப்பானா. இந்த நப்தலி யார்? நப்தலி யார் என்று பார்ப்போமானால் யாக்கோபுக்கு பிறந்த 6வது பிள்ளை. யாக்கோபு முதல் 4 பிள்ளைகளையும் யாக்கோபு தாம் விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்ட லேயாளின் மூலமாக முதல் 4 பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறான் யாக்கோபு. 4 பிள்ளையும் பெற்று முடித்த பிறகு ராகேலுக்கு போராட்டம் தாங்க முடியவில்லை. ரேச்சல் வாஸ் லவ்ட் பை ஜேக்கப். யாக்கோபினால் மிகவும் நேசிக்கப்பட்டவள் ராகேல். அவளால் தாங்க முடியலை. அவள் இப்பொழுது போராடி நப்தலி பிறந்தவன்னு சொன்னா, நப்தலி அந்த தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு மனைவியாய் கொடுக்கிறாள். கொடுத்து அவள் மூலமாக முதலாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது, 5வது மகன். 6வதாக இந்த பிள்ளை பிறக்கிறது. யாக்கோபுக்கு 6வது, பிள்ளைகளுக்கு 2வது. இது பிள்ளை பிறந்த உடனே இப்போ நம்ம போடுற மாதிரி அந்த காலத்துலலாம் பெயர் கொடுக்கல. எல்லா பெயருக்கும் ஒரு காரண பெயர் இருக்கும். ஒரு காரணத்தை வச்சு தான் பெயர் வச்சாங்க. அப்படி காரணத்தை வச்சு பெயர் விடும் பொழுது அவள் சொன்னாள், நான் எப்படி 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் மகா போராட்டமாய் போராடி மகா போராட்டமாய் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். நம்மில் அநேகர் இன்றைக்கு நப்தலியை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் சொல்லுவோம், ஐயோ போராட்டம் 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 தாங்க முடியலையே ஐயா, போராடி கொண்டே இருக்கிறேன், போராடி 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 மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மில் அநேகர் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையும் போராட்டத்தின் வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி போராடி வெளியே வந்த, போராடி பிறந்த பிள்ளைக்கு யாக்கோபு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். எப்படிப்பட்டவனா? அப்படிப்பட்டவன் விடுதலை பெற்ற பெண்மான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களையும் ஆண்டவர் நப்தலி என்ற பெயரை கொடுத்து அழைக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே விடுதலை பெற்ற பெண்மான்கள். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் இந்த மாதம் கொடுக்கிறது ஆண்டவர், விடுதலை பெற்ற பெண்மான்கள். ஒவ்வொருவரும் விடுதலை பெற்ற பெண்மான்கள். வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யார் நினைக்கிறீங்க இந்த போராட்டம் தாங்க முடியாத போராட்டம்,
என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், பண கஷ்டம் ஒரு பக்கம், சரீர சுகவீனங்கள் இன்னொரு பக்கம், எல்லாம் போராடி போராடி போராடி, எஸ் let it be. ஆண்டவரை பார்த்தா சொல்லுவார் அவர், உன்னுடைய போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நான் உனக்கு பெயர் கொடுத்திருக்கிறேன். என்ன பெயர் கொடுத்திருக்கிறேன்? நப்தலி என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ விடுதலை பெற்ற பெண்மான். ஹல்லேலூயா. விடுதலை பெற்ற பெண்மான். இந்த பெண்மான்கள் எப்பொழுதுமே நிறைய குட்டி போடு நன்றாக பெருகும். அது மாத்திரமல்ல, இந்த மான்களுக்கு ஒரு விசேஷமான குணம் என்னவென்றால் 2 சாமுவேல் 22:34, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் உயர் ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் நிறுத்து. அப்படியானால் மான் கால்கள் வலுவான கால்கள். மானுடைய கால்கள் வலுவான, எந்த மலையிலையும் அது பாட்டுக்கு துள்ளி குதிச்சு தாடி ஓடி போய் தன்னுடைய ஸ்தானத்திலே போய் நன்றாய் ஸ்திரமாய் நின்று கொள்ளும். இது மானுடைய வழக்கம். நமக்கு இன்றைக்கு இல்லாதே வாழ்க்கையில் நமக்கு மனுஷர்களாகிய நமக்கு இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையே போராட்டம் வந்து விடுவானால் ஸ்திரத்தன்மை போய்விடும். போராட்டம் அதிகமாக ஸ்திரத்தன்மையை நாம் விட்டு விடுவோம். ஆனால் நம்மை ஆண்டவர் உன்னை பார்த்து நீ விடுதலை பெற்ற பெண்மான்னு சொல்வாய். ஆனால் நீ எங்கேயும் கட்டுப்பட்டு கிடக்க போகிறதில்ல. இவன் எங்கேயுமே கட்டுப்பட்டு கிடக்க போகிறதில்ல. யாரா ஒருத்தர் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கான்னு, ஐயோ போராட்டம். போராட்டம் இருக்கா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில்? போராட்டத்தில் மிகுந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சொல்வோம். என்ன சொல்லுவோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நான் போராடி கொண்டே இருக்கிறேன். நீ போராடி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ தான் நப்தலி, நீ நப்தலி, நீ விடுதலை பெற்ற பெண்மான். நீ இன்னும் யாரு கட்டுக்குள்ளே இருக்க போகிறது இல்லை. யூ ஆர் நாட் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் எனிபாடி. யூ ஆர் லெட் லூஸ். யூ ஆர் லெட் லூஸ். யூ ஆர் ஹேசல் லெட் லூஸ். யூ ஆர் ஹிண்ட் லெட் லூஸ். நீ விடுதலை பெற்ற ஒரு அருமையான பெண்மான். உன்னை கட்டி வைக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நான் உன்னை அவிழ்த்து விட்டிருக்கிறேன். நான் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். ஐ ஹவ் டெலிவர்ட் யூ. விடுதலை பெற்று உனக்கு நான் பெண்மானாக வைத்திருக்கிறேன். வைத்தது மாத்திரமல்ல, என்ன செய்வானா? இன்பமான வசனங்கள். நப்தலியினுடைய வாழ்க்கையில் எப்போ இன்பமான வசனங்கள். நப்தலி ஆகிய உன்னுடைய வாழ்க்கையிலே இன்பமான வசனங்கள் வந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நப்தலி இந்த ஆண்டவனுக்கு பெயர் கொடுத்திருந்தாலும் நம்ம அநேகர் வாயை திறந்தா என்னதான் பேசுகிறோம்? வேர்ட்ஸ் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், வேர்ட்ஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், வேர்ட்ஸ் ஆஃப் டெஸ்பாண்டன்சி, அது வேர்ட்ஸ் ஆஃப் லாஸ். ஐயோ போச்சுங்க, ஐயோ இந்த ஐயோவுக்கு மட்டும் எத்தனை விதமாக ராகம் கொடுப்போம் தெரியுமா? நம்ம ஐயோ போராட்டம் 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 போராட்டம். எஸ், உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை நான் கட்டவிழ்த்து விட்டு விட்டேன். ஒரு மானை போல, விடுதலையான பெண்மானை போல, விடுவிக்கப்பட்ட பெண்மானை போல உன்னுடைய வாழ்க்கையை நான் விடுவித்திருக்கிறேன் நினைக்க ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நானும் அதை உரிமை பாராட்டி எடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மாதத்திலே முதல் நாளில் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே எஸ் ஐ அப்ரோப்ரியேட்டட், நீ சொன்ன அந்த வசனத்தை எனக்கு எடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு விடுதலை பெற்ற பெண்மான், இன்னும் நான் கட்டுக்குள்ளே இருப்பேன் என்று சொல்ல மாட்டேன். என்னை வாயை திறந்தா இன்பமான வசனங்களை சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த வாயை திறந்தா ஐயா நான் ஒரு மாபாவி பாடிட்டு இருக்க மாட்டேன். என்ன பாடுவோம் நம்ம? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்று பாட வேண்டியவர்கள் நம்முடைய வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் போராட்டத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கலாம். அது கொஞ்ச காலம். அந்த போராட்டத்தின் பார்வையிலே போய்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது ஒரே வார்த்தை, நீ ஒரு விடுதலை பெற்ற பெண்மான். உன்னுடைய வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள் தான் வர வேண்டும். எப்போ வாயை திறந்தாலும் என்ன சொல்லணும் தெரியும்? வாயை திறந்தான்னு சொல்ல எடுத்த உடனே மை லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர், என்னை இவ்வளவாய் அன்பாய் நடத்துகிறார், என்னை இவ்வளவாய் போஷிக்கிறார், அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார், நல்ல கல்வியை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் இல்லை 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 என்கிறதான் நிறைய வரும். எப்போ பாரு இல்லை 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 இல்லை. ஆனால் சில வாயில் இல்லைங்கிற வார்த்தையே வராது, வரக்கூடாது. விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை சொல்கிறது, உன்னுடைய வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள்,
மகிமையான வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், நல்ல அன்பான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள் நப்தலியின் வாயிலிருந்து பிறந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நப்தலியை போல நீங்களும் நானும் விடுதலை பெற்ற பெண்மான்களாய் ஜீவிக்க வேண்டியவர்கள். அப்படி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ விடுதலை பெற்ற பெண்மான், இன்னும் கட்டுக்குள்ளே இருக்க போகிறதில்ல. இரண்டாவதாக உன்னுடைய வாயிலிருந்து இன்பமான வசனங்கள், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுவார், உபாகமம் 33:23, நப்தலி என்ன செய்தானா? கர்த்தருடைய தயவினாலே விருத்தி அடைந்தானா? எப்படி விருத்தி அடைந்தானா? கர்த்தருடைய தயவு. நப்தலி விருத்தி அடைந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி? கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து. அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியம் உண்டு. நப்தலியின் வாழ்க்கையிலே தேவ தயவு உண்டு. நப்தலியின் வாழ்க்கையிலே தேவ தயவு இருக்கிறபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டு, கண்டென்ட்மெண்ட். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவ தயவு உண்டு, ஆண்டோடைய திருப்தியும் உண்டு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி அடையாத ஜனங்கள் உண்டு. எவ்வளவுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் திருப்தி இல்லாத ஜனங்கள் உண்டு. ஆனால் நப்தலியை பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு தேவ தயவு உண்டு, என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டு. ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை, அருமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எதுவரை என்னை நடத்தினீரே, என்னை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளவு தூரம் என்னை போஷித்தீரே, என்னை குடும்பத்தை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நப்தலி என்று பெயர் கொடுக்கிறபடியினாலே தேவ தயவுக்கு உங்களை பாத்திரவான்களாய் மாற்றுகிறார். வாசிங்க சங்கீதம் 30:5. அவருடைய தயவு நீடிய வாழ்வு, ரொம்ப நீடிய வாழ்வு. எத்தனை பேர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. சிலருக்கு ஆசை உண்டு, ஐயோ சாகப்படாதுங்க, செத்துறவே விடாது, ரொம்ப நாள் இருக்கணும். சரி இருங்க, சந்தோஷம், ரொம்ப நாள் இருங்க, ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு வேண்டியது என்ன? காலையில் எழுந்திருந்தா ஜிம்முக்கு போகணும். போங்க, தப்பு இல்லை. 5 கிலோமீட்டர் நடக்கணும், நடங்க, அதுலேயும் தப்பு இல்லை. அதில் எல்லாம் நல்லது தான், ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் நீடிய வாழ்வு வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு தேவையானது தேவ தயவு, கர்த்தருடைய தயவு, ஆண்டுடைய தயவு ஒரு மனுஷன் மேலே இருக்குமானால் அவனுக்கு நீடிய வாழ்வு. யாக்கோபை கேட்டால் யாக்கோபு சொல்லுவான், நான் இந்த பூலோகத்திலே பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் இன்னும் என்னுடைய மூதாதையருடைய நாட்களை போல் வந்து எட்டவில்லை என்று சொல்லுவான் யாக்கோபு. ஆபிரகாமை கேட்டால் ஆபிரகாம் அப்படி தான் சொல்லுவான், ஐசாக்கு அப்படி தான் சொல்லுவான், எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாம் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? என்ன கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மோசையை கேட்டால் இன்னும் கொஞ்சம் அக்கௌண்ட்டை குறைச்சிருவார். அவரை கேட்டால் என்ன, நாங்கள் இந்த உலகத்தில் 70 வருஷம் இருப்போம், மிஞ்சி போனால் 80 வருஷம் இருப்போம். எல்லாம் வலி 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 வலின்னு சொல்கிறதுக்காகவே 10 வருஷம் எக்ஸ்ட்ரா. வலி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, வலிக்குன்னு சொல்கிறதுக்காக 10 வருஷம் எக்ஸ்ட்ரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மையான நீடிய வாழ்வு நமக்கு கிடைப்பது ஆண்டவருடைய தயவு, கர்த்தருடைய தயவு. அப்படி நீடிய வாழ்வு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி வரும். வாசிங்க பார்க்கலாம் 65ஆம் சங்கீதம், Psalm 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் உள்ள நன்மையினாலே ஒரு திருப்தி வரும். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, நீங்களே நம்ம பற்றி யோசித்து பார்ப்போம். வீட்டில் முழுதும் போராட்டம், பிரச்சனை, வேதனை, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஆலயத்துக்கு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சில பாட்டுகளை பாடி ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நிறைந்து ஆண்டவரேன்னு துதித்து போற்றும் பொழுது இருதயத்தில் ஒரு திருப்தி. எல்லா விதமான சூழ்நிலை மத்தியிலேயும் ஒரு திருப்தி, எல்லா விதமான பிரச்சனை மத்தியிலையும் ஒரு திருப்தி. இந்த திருப்தி யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நப்தலிக்கு கிடைக்கும். ஆண்டவர் மற்றவங்களுக்கு அதை சொல்லலை. நப்தலியின் கோத்திரமாக நீங்கள் எல்லாரும் மாறி இருப்பீர்களானால் கர்த்தருடைய தயவினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி நிச்சயமாக உண்டாகும்.
there will be contentment in your life. அதுக்காக அதிகமாக இப்போ மேலே போகணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வாஞ்சைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உம்முடைய கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் காலையிலேயே நம்மை அவருடைய கிருபையினாலே திருப்தியாக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் ஜெபிக்க தெரியணும். அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன் லைஃப். ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, எழுந்தோடனே முதல் ஜெபம் என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே, இன்றைக்கி நான் செய்ய போகிற சாம்பார் நல்லா அமையணும். சிக்கன் கூட வாங்குறதா இருக்கேன், அது கூட வாசம் கமக்கான மனத்து ருசியாக இருக்கணும். ஹஸ்பண்ட் சண்டை போடாமல் இருக்கணும், அவர் நல்லா சத்தம் போடாமல் சாப்பிட்டுட்டு பட்டி பாம்பாக எனக்குள்ள இருக்கணும். எதுக்கு ஜெபம் பண்ணணுமா? அல்லது முதலாவது காலையில் கேட்க வேண்டிய, ஆண்டவர் உடைய கிருபை தார், ஆண்டவரே உடைய கிருபையினாலே திருப்தியாக்க ஆண்டவரே. லார்ட், give me your grace and give me your contentment. உடைய கிருபையை எனக்கு தந்து, அதிகாலையில் உடைய கிருபையை தந்து, நீங்கள் எழுந்திருந்து கண்ணை கூட திறக்க வேண்டாம், ஆண்டவருடைய சமுதிரம் அப்படி எழும்பு, அப்படி கட்டளையோ பாயிலையோ உட்காரும் போதே, ஆண்டவரே உடைய கிருபை, ஆண்டவரே உடைய கிருபை, ஆண்டவரே உடைய கிருபை, உடைய கிருபையினால் எனக்கு திருப்தியாக்கும் ஆண்டவரே என்று கேட்போமானால், ஆண்டவர் கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமோ தெரியாதோ, விருப்பமும் இல்லையோ, மடன்னு கிளிப்பிள்ள மாதிரி சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆசிங்க சொல்லுங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செயல்பார் மறவாதே. அப்புறம் அக்கெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி மீட்டு நன்மையினால் உன்னாயை திருப்தியாக்குகிறார். ஆண்டோடைய நன்மை வரும் பொழுது நம்முடைய வாயில திருப்தி வந்துவிடும். ஆண்டோடைய நன்மை வராமல் வேறு உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் திருப்தியை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டோடைய நன்மையை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை, உம்முடைய நன்மை என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு திருப்தி வந்துடும். அந்த ஆண்டோடைய தயவும் திருப்தியும் பெற்றவன் இந்த நப்தலி. நான்காவதாக பார்ப்போமானால், அதே உபாகமம் 33:23, அவனுக்கு ஒரு நிறைவு உண்டு. நப்தலிக்கு ஒரு நிறைவு உண்டு. என்ன நிறைவு? தேவ ஆசீர்வாதத்தினாலே உள்ள நிறைவு. நப்தலி என்ற வாழ்க்கையிலே நிறைவு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிறைவின் மாதமாக, நப்தலியை போல் உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிறைக்கிற ஒரு மாதமாய் காணப்பட போகிறது. யோசிக்கலாம் ஒருவேளை, ஐயோ போராட்டமாக இருக்கே, இந்த காரியத்தை செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், எல்லாம் முடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆசீர்வாதம். கொஞ்சம் எந்த காரியத்திலேயாவது ஆண்டோடைய காரியத்தினால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும். ஆசீர்வாதம் வருகிறது உண்டு, பலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது உண்டு, அரையும் குறையுமா இருக்கும். ஆசீர்வாதம் அரையும் குறையுமா இருக்கும். அரகுர ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் சொல்லலை. இங்கே மோசையும் அரகுர ஆசீர்வாதத்தை சொல்லலை, நிறைந்திருப்பான். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால் நப்தலி நிறைந்திருப்பான். இந்த மாதம் நீங்கள் ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கிற மாதம். ஒரு போராட்டத்தில் ஆரம்பிக்கலாம், ஆரம்பம் போராட்டமாக இருக்கலாம், போக 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 ஐயோ ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி ஆசீர்வாதத்திலேயே திளைக்க போகிற மாதம் இந்த மாதம். ஏனென்றால் நப்தலி கோத்திரத்தை போல, நப்தலியை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றி வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 26ஆம் வசனம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம், சந்ததிக்கு ஆசீர்வாதம், வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் வரும் பொழுதே கூடவே சேர்ந்து என்ன வந்துடக்கூடாது? வேதனையும் வந்துடக்கூடாது. அது ஆசீர்வாதம் மட்டும் வரணும்னா நம்ம எல்லாரும் நப்தலியின் கோத்திரமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வார், நானே ஆசீர்வதிக்கிறேன், என் ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைந்திருப்பாய். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
அதே 33:23 உபாகமம். நப்தலி கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம்? மேல் திசையும் சுதந்தரிக்க வேண்டிய கோத்திரம். நப்தலியின் கோத்திரம் சுதந்தரிக்க வேண்டிய கோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தெரியல. லேவியின் கோத்திரம் சுதந்திரிக்க கூடாத கோத்திரம். ஆண்டவர் லேவியின் கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்கல. யோசேப்பு மிகவும் சிறந்தவன், கனிதரும் திராட்சை செடி. ஆனா ஆண்டவருக்கு அவனுக்கு சுதந்திரத்தை யோசேப்புக்கு கொடுக்கல, 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். அது வேற விஷயம். எனக்கு கிடைக்கட்டாலும் என் பிள்ளைகளுக்காக கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் நப்தலிக்கு சொல்ற பெரிய ஒரு சுதந்திரம். நீங்கள் நப்தலி கோத்திரத்தினுடைய வரைபடத்தை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த கிழக்கு பக்கம் யோர்தான் நதி, ஆனால் மேற்கு பக்கத்தில் யோர்தான் நதி இல்லை, கரை இல்லை. ஆகவே இங்கே மோசே சொல்லுகிறார், நீ என்ன செய்யணுமா? வாசிங்க அந்த பகுதியை. மேற்கு திசையிலையும் தென் திசையிலையும், மேற்கையும் தெற்கையும், மேற்கையும் கிழக்கையும் இல்லை, கிழக்கிற்கு யோர்தான் நதி. கிழக்கு யோர்தான் நதியை போய் நம்ம ஆக்குபை பண்ண முடியாது. மேற்கு திசையும் தென் திசையும் நீ சுதந்தரித்துக்கொள். அப்படியானால் இந்த குடும்பம் சுதந்தரிக்கிற குடும்பம். நப்தலியின் கோத்திரம். ஆண்டவர் உன்னை இந்த மாதம் நப்தலியின் அழைப்பார். ஆனால் இந்த மாதம் நீ சுதந்தரிக்கிற மாதம். நீ சுதந்தரிக்க வேண்டும். நப்தலி சுதந்தரிச்சானா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32-33 வரை. யோசுவா 6ஆம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானாமிலும் உள்ள அல்லூனிலும் இருந்து வந்து ஆதமி நெக்கேமையின் மேலும் யாப்னியேலி மேலும் லாக்கும் மட்டும் போய் யோர்தானில் முடியும். கிழக்க யோர்தான்ல முடிஞ்சிடும். யோர்தான்ல முடியும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அன்னோத்தார் போருக்கு திரும்பி அங்கே இருந்து உக்கோருக்கு சென்று தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். அரணிப்பான பட்டணங்களான சீத்தீம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத், ஆதாமா, ராமா, ஆத்சோர், கேதேன், எத்ரேயி, என் ஆத்சோர், ஈரோன், மித்தாலேல், ஓரேம், பெதானாத், பெட்சிமேஸ் முதலானவைகளே. பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 19 பட்டணங்கள். இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். சுதந்திரிச்சாங்களா இல்லையா? மேற்கேயும் தெற்கேயும் போய் சுதந்திரி போ அப்படின்னு சொல்லிட்டா சுதந்திரித்தார்கள். சுதந்திரிச்சது மாத்திரமல்ல, அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலிலேயாவில் உள்ள கேதேஷ் பட்டணம். இந்த கேதேஷ் பட்டணம் என்ன பட்டணம்? ஒரு அடைக்கல பட்டணம். இந்த நப்தலியின் பட்டணங்கள் 32 பட்டணங்கள்ல ஒன்னு ஆண்டவர் ஒதுக்கின அடைக்கல பட்டணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நப்தலியை ஆசீர்வதித்தது போல நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் சொல்லுவார், நீ விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வார்த்தைகள் வசனிப்பு உன் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, நீ தேவ தயவு பெற்றவன், தேவ தயவுனாலே திருப்தியை அடைகிறவன், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் நிறைந்திருப்பாய். அது மாத்திரமல்ல, மேற்கேயும் தெற்கேயும் போய் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நப்தலி கோத்திரமாக பார்க்கிறார். தன்னுடைய குமாரனாகிய நப்தலியாக பார்க்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அடிமையாய் பார்க்கவே இல்லை. none of you are slaves in the sight of God. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை பெற்ற பெண்மானாய் பார்க்கிறார். உங்களுடைய கால்கள் ஸ்ட்ராங்க, மலையில ஓடக்கூடிய ஒரு காலாக உங்களுடைய கால்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய வாயை பார்க்கும்போது இன்பமான வசனம் என் பிள்ளை வாயிலிருந்து வரும். இந்த மாதம் முழுவதும் இன்பமான வசனம். போராடி மேற்கொண்டான், உண்மைதான். இனி உள்ள வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆண்டோடைய தயவு என்ற தயவு என்ற பிள்ளையோடு கூட இருக்கும். அந்த தயவுனாலே அவனுக்கு அவளுக்கு ஒரு திருப்தி வாழ்க்கையில உண்டு. ஆண்டவர் காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது அப்பா கர்த்தர் நன்றாய் செய்தார் என்ற ஒரு திருப்தி, ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதம் போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு திருப்தியை தந்து ஆசீர்வாதத்தை தந்து உன்னை சுதந்தரிக்க செய்வார். நீ மேற்கையும் தெற்கையும் போய் நீ சுதந்தரிப்பாய். நீ
சுதந்திரிப்பு சந்தோஷம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் இந்த மாதம் என்னை ஒரு நப்தலியின் கோத்திரமாக நடத்தினார். கர்த்தர் என்னை ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாய் நடத்தினார். என்னை கட்டி ஆழ அடக்க யாரும் இல்லை. என் வாயில் எப்பொழுதும் சந்தோஷமான வார்த்தைகளே வந்து கொண்டிருந்தது. என் வாயில் எப்பவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளே வந்திருந்தது. நான் தேவ தயவை பெற்றிருந்தேன், அதனால திருப்தியும் பெற்றிருந்தேன். தேவ ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தேன். நான் சுதந்தரித்தேன். நிச்சயமா சொல்றேன், அத்தனை பேரும் சொல்ல போறீங்க, என்னையும் சேர்த்து, நான் இந்த மாதம் சுதந்தரித்தேன் என்று சொல்லி நான் சாட்சி சொல்ல போகிறோம். ஜெபமா ஜெபித்து முடிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி, இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளே ஆண்டவரே, எங்களுடைய போராட்டங்களை மேற்கொள்ள நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் தந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நப்தலியை போன்ற பெண்மான்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான வசனங்களை பேசுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்பமான வசனங்களை பேசி ஆண்டவரே ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருப்தி எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திருப்தி வேண்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை திருப்தியாக்கும், நீர் எங்களை சமாதானப்படுத்தும். உம்முடைய தயவு வேண்டும் ஆண்டவரே. நப்தலிக்கு கிடைத்த அதே தயவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே. உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதோடு வேதனையை நீர் கூட்ட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பங்களுமாக உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கை உயர்த்தின ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய காரியங்களையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த எங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நாங்கள் எதிர்பார்க்கிற தேசங்கள் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா நன்மையும் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் சகோதரிகள் வீடுகளில் ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவரே வியாதியோடு துன்பத்தோடு உண்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் தொடும் ஆண்டவரே. சபையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூரண விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த மாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு திருப்தியின் மாசமாக ஆண்டவரே, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்கிற மாசமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தாரும் ஆண்டவரே. இந்த ஜூன் மாசம் ஆண்டவரே எல்லாரையும் திருப்தியாக்குற மாசமாக இருக்கட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே. இந்நிகழ்ச்சியின் மூலமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றுமொரு தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.